வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது எஸ்ஆர்பி தான். ஸோ இந்த எஸ்ஆர்பியில் நம்ம வந்துட்டு ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் ஆகும் அப்படின்ற தகவல் சொல்லியிருந்தோம். இதில் வந்துட்டு நிறைய பேர் கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, எப்போ ரிசல்ட் வரும், என்ன டைமில் வரும், என்ன மாதிரி வரும் அப்படின்றது. ஸோ ரிசல்ட் மேக்ஸிமம் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் தான் பப்ளிஷ் ஆகும், நைட் டைமில் தான் பப்ளிஷ் ஆகும். காலையில் எழுந்த உடனே ரிசல்ட்டு மேக்ஸிமம் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்தது இல்லை. ஸோ அதனால் மேக்ஸிமம் ஒரு 5 மணி 6 மணி அதுக்கு மேல் இருக்கிற டைமில் வந்துட்டு ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகலாம். அதற்கான வாய்ப்பு அப்படின்றது தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு ரிசல்ட் அப்படின்றது இன்றைய தினம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அப்படின்றது 100க்கு 100% இருக்குது. நிறைய பேர் சொன்ன தகவல் அப்படி இது தான். ஸோ இன்றைய தினம் அப்படின்றது எஸ்ஆர்பிக்கான ரிசல்ட் அப்படின்றது வந்துடும். அடுத்த டிஆர்பி, ஏன்னா இதில் இவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. டிஆர்பி வேறு, எஸ்ஆர்பி வேறு. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஒருத்தர் கால் பண்ணிவிட்டு டிஆர்பியில் 27ஆம் தேதியில் கொடுக்குறாங்க, நீங்கள் ஏன் இன்றைக்கி வரும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் சொன்னது கரெக்டு தான். 27ஆம் தேதி வரும் அப்படின்றத சொல்லிட்டீங்க. அது டிஆர்பி. நம்ம இப்போ போடுறது வீடியோ போட்டது எஸ்ஆர்பிக்கு இன்றைய தினம் அப்படிங்கிறது வரும். டிஆர்பிக்கு 27ஆம் தேதி தான் வரும். ஸோ அதனால் போட்டு ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். எஸ்ஆர்பி வேறு, டிஆர்பி வேறு. அது ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்புறம் டிஆர்பின்றது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தான் உங்களோட காம்படிஷன் அப்படின்றது இருக்கும். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட டிஸ்ட்ரிக்டில், பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் அவங்கவுங்க காம்படிஷன் இருக்கும். எஸ்ஆர்பி அப்படிங்கிறது ஹோல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்கும் காம்படிஷன் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் டிஆர்பி அண்ட் எஸ்ஆர்பி. மேக்ஸிமம் எஸ்ஆர்பிக்கு நம்ம முன்னாடியே கட் ஆஃப் அப்படின்றது லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்சில் கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது. சேம் அதே தான் இப்போவும் வந்துட்டு சேம் நம்ம முன்னாடி சொன்னது தான். அதே ரேஞ்சில் கட் ஆஃப் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள். அதே போல் இப்போ வந்துட்டு உங்களுக்கு மார்க் அப்படிங்கிறது கொடுப்பாங்களாங்கிறது சந்தேகம்தான். நீங்கள் இவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கொடுப்பாங்களான்றது டவுட்டு தான். மேக்ஸிமம் வந்து உங்களோட செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டு தான் கொடுப்பாங்க. யாரெல்லாம் இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்ற லிஸ்ட்டு வரும். அந்த லிஸ்ட்டு பிரகாரம் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலில் ஒரு லிஸ்ட்டு வரும். அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாப் கன்ஃபார்ம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் அதுக்கான மார்க்கு கொடுப்பாங்க. இது டிஆர்பி லாஸ்ட்டு போன வருடம் நடந்த தேர்வில் நடந்த ஒரு விஷயம். இந்த மெத்தடில் தான் அதை ஃபாலோ பண்ணாங்க டிஆர்பி. சேம் எஸ்ஆர்பியும் அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஃபஸ்ட்டு முன்னாடி மார்க்கு கொடுத்துட்டு இவ்வளோ மார்க் வாங்கிருக்கீங்க, அதுக்கப்புறம் கட் ஆஃபு அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. செலக்டட் லிஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் கடைசியாக மார்க் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். சேம் இதே மெத்தடு தான் எஸ்ஆர்பியும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா கடந்த வருடம் இதே தான் நடந்திருக்கு, அதனால் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் ஃபைனலாக இன்று மாலை அல்லது நைட்டு இந்த டைமில் வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்றத. இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.